Praise the Lord. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஓய்வு நாள் ஆராதனை தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த ஆராதனை பங்கு பெறுகிற யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து யாரெல்லாம் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால அவர்கள் வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனைக்காக நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆராதனை உமக்கு பிரியமாக இருக்கும்படியாக இந்த ஆராதனை ஒருமித்து நம்மளுடைய ஆராதிக்கும்படியாக தேவ ஆவியவர்தாம் என்று நீ நடத்தும்படியாக கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நடத்துகிறாக நாம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் என்று நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் கொடுத்த ஓய்வு நாளுக்காக கூட சேர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவரை நன்றி செலுத்துவோமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. சுத்த கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வார்த்தை பிரகாரம் கர்த்தர் எங்களை நிறுத்தி உள்ளே உமக்கு நன்றி அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் இந்த பாராஜ் காலைகளில் ஆராதனையில வந்திருக்கிறவர்களுக்கும் இந்த புதிதாக ஒரு அனுபவத்தை பெறத்தக்கதாக கர்த்தர் நடத்தி கொண்டு போக போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கூட சேர்ந்து உற்சாகத்தோடு கரங்களை தட்டுற விதமாக எல்லாருக்கும் தெரிந்த பாடலாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களாகாத காரியம் ஒன்றும் இல்லை, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என்னோடு அறிவித்த விதமாக இந்த பாடலை என்னோடு கூட பாடி துதிப்போமா? உங்களாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உங்களாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உங்களாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே
we thank you, we glorify your name. உமக்கு நன்றி இயேசுவே. அப்பா எத்தனை பாகச்சா எங்களுக்கு எதிரான எரிப்புகள் சூழ்ந்தாலும் எத்தனை செங்கடங்கள் வந்தாலும் அப்பா எத்தனை யோதானங்களுக்கு எதிராக புறப்பட்டு நேரிந்தாலும் நாங்கள் எதுலையும் அகப்படாமல் கத்திரைகளை பாதுகாத்து எங்களை அரவணைத்து இம்மட்டும் காத்த நேசர் இனியும் எங்களை காக்க போற கிருபைக்காக we thank you for everything. we thank you Jesus. அப்பா மக்கள் நன்றி செலுத்துறோம். உமையே நாங்கள் அப்பா என்று கூப்பிடுற புத்தூர சுரிகாரத்து விருத்தமே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி இயேசுவே. அப்பா உமை நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. இன்னொரு சேர்ந்து வந்த கைகளை உயர்த்தி வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி அப்பா என்று கூப்பிடுற புத்தூர சுரிகாரத்தை கொடுத்த தேவனுக்கு நம் கணத்தை செலுத்துவோம். ஓ உம்மை அப்பா கூப்பிடத்தாசன் உம்மை அப்பாலே கூப்பிடவா உம்மை அம்மானே கூப்பிடத்தாசன் உம்மை அம்மானே கூப்பிடவா உம்மை அப்பானே உம்மை அப்பானே உம்மை அப்பானே கூப்பிடவா உம்மை அம்மானே கூப்பிடத்தாசு உம்மை அம்மானே கூப்பிடவா உம்மை அப்பானே கூப்பிடுவே உம்மை அம்மானே கூப்பிடுவே உம்மை அப்பானே உம்மை அம்மானே
எனக்கு தந்தையிலே தாய் என்று நினைத்திருக்கிற நல்ல உணவு கொண்ட தகப்பனாக தேவன் இது உனக்காக எனக்காக உயிருள்ள இயேசு கிறிஸ்துவானவர் இது உனக்கு தந்தையும் தாயும் மாறுகிறார். கலங்காதே, திகையாதே.
நடுவை முன்குறித்த தேவன், உருவாக்கின தேவன், நரம்புகள் எலும்புகள் உச்சந்தலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் உன்னை பராமரிக்கிற தேவன் ஒரு மாற்றம் தான். என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாற்றம் தான். இது பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, நான் சொல்ல வேண்டிய ஒரே காரியம், யார் இல்லை நினைக்காத மகனே மகளே, யார் இல்லை நினைக்காத சிறுவர்கள், யார் இல்லை என்று நினைக்காதீங்க. அனாதையில் தள்ளப்பட்டு நினைக்காதீங்க. எனக்கு தாயும் இல்லை தகப்பன் இல்லை நினைக்காதீங்க. ஒரு தாயை போல தேய்ச்சுகிறவர், தன்னை போல ஆட்சிக்கிறவர், அரவணைக்கிறவர் ஒருவர் உண்டு. அவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உங்களுக்காக எனக்காக பாவத்துக்காக சிலுவையில மரித்து இன்னும் சதா காலம் உயிரோடு இருக்கிறவர் என் ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அப்பா அந்த கூப்பிடல புத்தி உள்ள சுதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், இலவசமா கொடுத்திருக்கிறாருங்க, இலவசமா கொடுத்திருக்கிறாருங்க. உலகத்தின் தகப்பன் எனக்கு என்ன எந்த பிரயோஜனம், உலகத்தின் தாய் எனக்கு என்ன எந்த பிரயோஜனம் நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? இது ஒருவர் உண்டு, இந்த உலகத்தை ஆள்கிறவர் ஒருவர் உண்டு. அவரே உனக்கு தாயுமாக தகப்பனாக இருக்கிறார், அவரே உனக்கு தந்தையுமாக இருக்கிறார். தாயுமானவர், தந்தையுமானவர் ஒருவர் இருக்கிறார். விசாரிக்க துடிக்கிறார். கலங்கி தவிக்காதே. இயேசு கிறிஸ்து பிடித்துக் கொண்டவர், அவர் கருத்தை பிடித்தவர், இறுதி பரிவந்தம் கத்த நடத்தி செல்கிறவராய். நீ கலங்காதே, திகையாதே. தேங்க்யூ ஃபாதர். இதை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் அப்பா இந்த யூடியூப் மூலியமாக இதை பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் கத்த நீங்க சொன்ன வார்த்தையை அவர்கள் உறுதியாய் பிடித்துக் கொண்டும் பாதையில் வந்து விழத்தக்கதாக தன் ரட்சிப்புக்குள்ள மாற்றும்படியாக முழுவதுமாக தன் வாழ்க்கையை சரண்டர் பண்ணத்தக்கதாக ஒப்பு கொடுக்கத்தக்கதாக நீங்க தந்திருக்க கிருபைக்காக நன்றி. ஒரு கிருபைக்காக நன்றி. காலை வேளையில அந்த கிருபைக்காக நன்றி செலுத்தும். துதிக்கும் இருக்கிற நேரங்களுக்கு அர்த்தம் சும்மா ஒப்பு கொடுக்கும். துதிக்க நமக்கு முக்கிய செலுத்தும் கர்த்த நாம மைப்படுவதாக. இந்த நாளிலேயும் நம் தேவனை ஆராதித்தோம், கர்த்த நாமத்தை மகிமைப்படுத்தி தேவ பிரசன்னத்துக்குள் நாம் காணப்படுகிறோம். கர்த்தருடைய நல்வார்த்தைக்காக நாம் கடந்து போகிறோம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அருமையான ஒரு மனிதரை பார்த்து இவ்விதமாய் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. இந்த வார்த்தை என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை பார்க்கும் பொழுது, நீ பயப்படாதே. ஒரு மனிதனை பார்த்து இந்த அருமையான வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீ என்ன செய்யாத, பயப்படாதே. எந்த பயம்? எதற்காக ஒரு மனிதன் பயந்து கொண்டிருக்கிறான்? அந்த பயத்திலிருந்து யார் அவனை விடுவிக்க கூடும்? யார் உனக்கு விடுதலை கொடுக்க முடியும்? அந்த பயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனிதனை பார்த்து சண்ட சராசரங்களை படைத்த தேவாதி தேவன் சொல்லுகிறவர், நீ பயப்படாதே. அந்த வசனத்தை நாம் பார்ப்போமா? ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனத்தை நாம் படிக்க கேட்போம். ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனத்தை நாம் படிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின்
வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். Praise the Lord. இந்த அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ திகையாதே, நீ கலங்காதே, நீ கண்ணீரோடு இருக்காதே, நீ வேதனோடு இருக்காதே. வேதனோடு இருக்கிற, பயத்தோடு இருக்கிற, நடுக்கத்தோடு இருக்கிற அந்த மனிதனை பார்த்து என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே. இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அருமையான சகோதர சகோதரியே, நீ எந்த காரியத்தை கொண்டு பயந்து கொண்டிருக்கிறாய்? எதற்காக நீ பயந்து கொண்டிருக்கிறாய்? மரண பயம் உன்னை வாட்டுகிறதா? வியாதின்ற பயம் உன்னை வாட்டிக் கொண்டிருக்கிறதா? அடிமதன பாவத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பயம் உன்னை வாட்டிக் கொண்டிருக்கிறதா? இந்த காலையில் ஆண்டவராகிய தேவாதி தேவன் சொல்கிற வார்த்தை, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. யாரை பார்த்து தேவன் சொல்லுங்க? ஒரு மனிதனை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதேன்னு சொல்லுகிறார். அந்த தேவாதி தேவன் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அந்த பயத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறான். எந்த பயம் இருந்தாலும் அந்த பயத்திலிருந்து அவன் விடுவிக்கப்படுகிறான். விடுதலை பெற்றவன் தேவனோடு இருக்கும் என்று சொன்னால் அவனுக்கு எந்த ஒரு பயம் வராதபடி தேவன் அவனை பாதுகாக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தால் நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் நீ ஒருவருக்கும் பயப்படாது இருப்பாய். என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து உனக்குள் வாழ்வான் என்று சொன்னால், அவர் உனக்குள் இருப்பான் என்று சொன்னால், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் நீ ஒருவருக்கும் பயப்பட தேவையில்ல. அந்த பயத்தின் ஆவிலிருந்து என் தேவன் உன்னை விடுவித்தபடினால, அந்த தேவாதி தேவன் ஒரு மனிதனுக்குள் இருக்கிறபடினால அவன் என்ன வந்தாலும் அவனை பயப்படாதே என்று மறுபடியுமாக என் தேவனாகிய கர்த்தர் ஒரு எச்சரிக்கிற ஒரு வார்த்தையை பார்க்கும் பொழுது, யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. பயத்தில் வாழ்ந்து கொண்டு ஒரு மனிதனை பார்த்து அந்த மனிதனுக்குள் தேவ ஆவியில் இறங்கிருக்கும் பொழுது, அந்த மனிதன் தேவனை ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது அவனை பார்த்து சொல்லுகிறாரு, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உன்னை என்ன செய்ய முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. நான் மோசேயோடு இருந்தது போல, நாம் முன்னோர்கள் வாழ்ந்த, முன்னோர்களை விசுவாசித்த அந்த ராஜாதி கர்த்தாதி கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் சொல்றார், நான் அவரோடு கூட இருந்தேன், நான் அவரோட வாசம் பண்ணேன். அவர்கள் எந்த ஒரு காரியத்தை குறித்து பயப்படாது இருந்தபடினாலே மோசே வாழ்ந்த ஒரு மனிதனை குறித்து இங்க சொல்லுகிறாரு, உன்னோடனும் இருப்பேன், நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. அருமையான ஒரு வார்த்தையை பார்க்கும் பொழுது, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உனக்கு ஒருவரும் என்ன செய்ய முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. ஏன் எதிர்த்து நிற்க முடியாது? அந்த பயத்தின் ஆவியிலிருந்து தேவன் நம்மை விடுவித்தபடினாலே, அந்த பயத்தின் ஆவியிலிருந்து மீட்டுக் கொண்டபடினாலே நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எந்த மனிதனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்ப தேவனோடு கூட இருக்கிற எந்த மனிதனையும், அவரோடு கூட சொந்த ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எந்த மனிதனுக்கும் உயிரோடு இருக்கிற அவன் நாளெல்லாம் யாரும் ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. அப்ப சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நீ தேவனோடு இருக்க வேண்டும், நீ அவனோடு இருக்க வேண்டும், என் கர்த்தாதி கர்த்தரோடு இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. இரண்டாவது சொல்லப்படுகிறது, அதே யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலன் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். Praise the Lord. நீங்க வார்த்தை பார்க்கிறோம்,
தேவனுக்குள் இருக்கிற ஒரு மனிதனுக்கு எப்பொழுதும் அவன் சொல்லப்படுகிற வார்த்தை, நீ பலம் கொண்டு திடமானதாயிரு. நீ பலம் கொண்டு திடமானதா. ஏன் பலம் கொண்டு திடமான ஏன் இருக்க வேண்டும் சொல்லுகிறார்? எந்த ஒரு காரியத்திற்கு பயப்படாதபடி நீ பலம் கொண்டு திடமானதாயிரு. நீ பலம் கொண்டு திடமானதாயிரு, பயப்படாதே. என் தேவன் உனக்குள் இருக்கிறவர், ஆண்டவர் உனக்குள் இருக்கிறவர், அந்த அபிஷேகம் நமக்குள் இருக்கிறபடினால நீ பலம் கொண்டு எப்படி நீ திடமானதாயிரு. அடுத்து சொல்லப்படுகிறது, என்ன பண்ணாது, திகையாதே, அவன் பலம் கொண்டு திடமானதாயிரு. மூன்றாவது பார்க்கும் பொழுது நாம் தேவனுக்குள் இருப்பவர்களுக்கு என்னென்ன காரியம் நடக்கிறது நாம் பார்க்கிறோம். ஒன்று, அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எந்த மனிதனுக்கும் பயப்பட தேவையில்லை. என்று சொன்னால் அவன் பயந்திருந்து தேவன் அவனுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, அவனுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார், திட மனதை கருத்து கொடுத்திருக்கிறார். மூன்றாவது பார்க்கும் பொழுது, தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது, தேவன் உன்னோடு இருக்கும் பொழுது அந்த மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். வாசிங்க ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடனே கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தேவனோடு இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் தேவன் கூட இருக்கிறார்களோ, தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஆசீர்வாதமாக கர்த்தர் வைப்பார். மறுபடியும் வசனத்தை வாசிங்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடனே கூட இருந்து, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் கூட இருக்கிறாங்க, அவர் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளணும் சொன்னால் உலக ஆசீர்வாதம் இல்ல, என் தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிரந்தரமானது. உலக கொடுக்கிற ஆசீர்வாதம் தற்காலிகமானது. இந்த ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொள்ளணும் சொன்னால் நாம் தேவனுக்குள் இருக்க வேண்டும், நாம் ஆண்டவருக்குள் இருக்க வேண்டும். அந்த ஆண்டவருக்குள் இருக்கும் பொழுதுதான் இங்க வேதம் சொல்லுகிறது, நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். நான்காவது பார்க்கும் பொழுது, இதை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்தை பெற்றுக்கொண்டுகிற மனுஷனுக்கு ஒருபோதும் பயப்படாதபடி இருக்கணும். தேவன் இருக்கிறார், உன்னை அழைத்தவர் உன்னோடு கூட இருக்கிறவர், உன்னை தெரிந்து கொண்டவர் உன்னோடு கூட இருக்கிறவர். ஆகியால் மனுஷனுக்கு நீ பயப்படாதே, எந்த மனுஷனுக்கு பயப்படாதே. இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் மனுஷனுக்கு பயப்படுதலையே, பதவிக்காக, பதவி எங்க போகப்படும் சொன்ன அதற்காக பயந்திருப்பார்கள், மற்ற காரியங்களுக்காக பயந்திருப்பார்கள். காரணம் என்று சொன்னால் பதவி என்ன செய்யும், போயிடுமே, அதற்காக மனுஷனுக்கு பயப்படுவார்கள், தேவனுக்கு பயப்பட மாட்டார்கள். ஒரு மனிதனுக்கு பயப்பட எதற்காக, அந்த பதவியை காத்துக்கொள்ளும்படியாக, அந்த பதவிக்காக மனிதனிடத்துக்கு என்ன செய்வார்கள், பயந்திருப்பார்கள், மனிதனுக்கு சரணடைந்திருப்பார்கள். அந்த வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படாது. இங்க ஒரு பார்க்கும் பொழுது சங்கீதம் 118ஆம் சங்கீதம் 6 வாசிங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். தேவன் நமக்குள் இருக்கிறபடினால மனுஷன் என்ன செய்வான், அந்த மனுஷன் என்ன செய்வான் என்று சொல்லப்படு. ஏன், கர்த்தர் நமக்கு, தேவன் நமக்குள் இருக்கிறபடினால மனுஷன் உனக்கு என்ன செய்வான். அதே சங்கீதம் 56ஆம் சங்கீதம் 4 எடுத்து வாசிக்கும் பொழுது கூட, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாமிசமானவன் எனக்கு என்ன செய்வான். தேவனோடு கூட இருக்கிறபடினாலே மாம்சமான ஒரு மனிதன் அவன் என்ன செய்வான், தேவனின் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் என்ன செய்வான். அப்ப தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது எந்த மனுஷனும் ஒன்றும் செய்ய முடியாது.
எந்த மனுஷனும் எதிர்த்து நிற்க முடியாது. எந்த மனுஷனும் செய்கிற ஆவிகள், மந்திர ஆவிகள் ஏவி கிரிய செய்ய முடியாது என்று சொன்னால் மனிதன் எனக்குள் இருக்கிறவர் மகா பெரியவர். ஆகியால் மனுஷன் என்ன செய்வான்? மாம்சமான மனிதன் என்ன செய்வான்? அந்த மனிதனை குறித்து பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது இங்க சொல்லப்படுகிறது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இவர்களுடனே உடன்படிக்கை பண்ணி இவர்களுக்கு கற்பித்தது என்னவென்றால், நீங்கள் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும், அந்நிய தெய்வத்திற்கு பயப்படாதே. தேவன் உன்னோடு கூட இருப்பார் என்று சொன்னால் அந்நிய தெய்வத்திற்கு நீ பயப்படாதே. அந்த அந்நிய தெய்வம் ஒன்றை செய்ய முடியாது என்று சொன்னால், அந்த அந்நிய தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் என்று சொன்னால், இங்க வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், வாயிருந்தும் பேசாது, மூக்கிருந்த முகராது, கண்டிருந்தும் பார்க்காது. அப்படிப்பட்ட தெய்வத்தை நீ என்ன பண்ணாத? பயப்படாத. அவர்களை பணிந்து கொள்ளாமலும், அவர்களை செய்து பணிந்து கொள்ளாத, சேவியாமலும், அவர்களுக்கு பலியிடாமலும், உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்தில் இருந்து வரப்பட்ட தேவனாகிய கர்த்தர் நடத்துகிற ஒரு விதம் மகா வல்லமையுள்ள தேவன். அவர் பராக்கிரமம் நிறைந்தவர், வல்லமை உடையவர், அதிகாரம் படைத்தவர். அவர் நமக்குள் இருக்கும் பொழுது தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து, தேவனுக்கு ஒருவருக்கு பயந்து, அவரையே பணிந்து கொண்டு அவருக்கு பலியிட்டு அவர் உங்களுக்கு எதிர்கொடுத்த திட்டங்களின்படியும் முறைமைகளின்படியும் நியாய பிரமாணங்களின்படியும் கற்பனைகளின்படியும் நீங்கள் சகல நாளும் செய்கிறதற்கு கவனமாயிருந்து அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நான் உங்களுடனே பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும். அந்நிய தெய்வத்துக்கு நீ பயப்படாத, அது ஒன்றும் இல்லை, ஆகிய அதற்கு பயப்படாத என்று இங்கு சொல்லப்படுகிறது. அடுத்தது இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 21 வசனம் வரைக்கும் வாசிப்பட சொன்னால், அந்த வசனங்களில் அங்க என்ன நம்ம வாசிக்க கேட்க போகிறோம் சொன்னால், இங்க ஒரு மனிதன் இருக்கிறான். ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதுபடி செய்கிறான். ஆனால் இன்னொரு மனிதனுக்கு அவன் பயப்படாதபடி, இன்னொரு மனிதன் சொல்லுகிற அவதூறு வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதபடி, தேவனே சார்ந்து தேவனுக்கு பயந்து இருக்கிறபடினால இந்த சம்பவத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாய் இருங்கள். ஆசிரியா ராஜாவுக்கு அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்தாருக்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, யுத்தத்துக்கு வருகிறான். அந்த யுத்தத்துல ஜெயிக்கும்படியாக அவர் சொல்லுகிறாரு, நம்மோடு கூட இருக்கிறவர் மகா பெரியவர். தொடர்ந்து வாசிங்க. அவனோடு இருக்கிறது மாமிச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி, இங்க சொல்லப்பட்டது அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். அவனோடு இருக்கிறது மாம்சமான ஒரு காரியம், பக்கபலம், ஆளுபலம், பணபலம். அவன் மாம்சம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் தொழுதுகிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர், சகலத்தையும் அடக்கி போட அவர் வல்லமுள்ள தேவன் சொன்னார். அவன் வருகிறவன்
மாம்ச புயத்தோடு வருகிறவன். தொடர்ந்து வாசிங்க. அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இதன் பின்பு ஆசிரியா ராஜாவாகிய சனகெரிப் தன் முழு சேனையுடன் லாகிசுக்கு எதிராய் முற்றுகை போட்டுகையில், பாருங்க, மாம்ச பொய் என்ன சொல்றது பாத்தீங்களா? மாம்சமான காரியம், மாம்சமான சிந்தை அவருக்கு சொல்லுகிற ஒரு காரியம். சனகெரிப் ராஜா என்ற ஒரு மனிதன் இந்த எசேக்கியா சொல்லுகிற ஒரு காரியத்தை அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். ஜனங்களுக்கு இல்லாத பொல்லாதை சொல்லிக் கொண்டிருக்கிறான். நம்பாதீர்கள். இன்னைக்கு ஒரு கூட்டம் அதான் சொல்ல, இயேசுவை நாங்க சொல்லும் பொழுது நம்பாத, அது பொய், நம்பி ஓடாத ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டம் அந்த நாட்கள் சொல்லிக் கொண்டிருந்தபடினாலே தொடர்ந்து வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் இடத்திற்கும் எருசலேமில் உள்ள யூதயா ஜனங்கள் யாவரிடத்திற்கும் நான் ஊழியக்காரனை அனுப்பி, ஆசிரியா ராஜாவாகிய சனகெரிப் சொல்லுகிறது என்னவென்றால், முற்றுகை போட எருசலேமிலே நீங்கள் இருக்கும்படிக்கு நீங்கள் எதின்மேல் நம்பிக்கையா இருக்கிறீர்கள்? தம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசிரியருடைய ராஜாவின் கைக்கு தப்புவிப்பார் என்று எசேக்கியா சொல்லி, நீங்கள் பசியினாலும் தாகத்தினாலும் சாகும்படி உங்களை போதிக்கிறேன் அல்லவா? சொல்லப்படுதுங்களா? பசியினாலும் அடுத்தது இவரு போதிக்கிறான் அல்லவா? அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் தள்ளிவிட்டவனும் ஒரே பலிபீடத்திற்கு முன்பாக பணிந்து அதன் மேல் தூபம் காட்டுங்கள் என்று யூதாவுக்கும் எருசலேமுக்கும் சொன்னதாவனும் இந்த எசேக்கியா தான் அல்லவா? நானும் என் பிதாக்களும் தேசத்திற்கு சகல ஜனங்களுக்கும் செய்ததை அறிவீர்களே. அந்த தேசங்களினுடைய ஜாதிகளின் தேவர்கள் அவர்கள் தேசத்தை தம்முடைய கைக்கு தப்புவிக்க அவர்களுக்கு பலன் இருந்ததோ? உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிக்க கூடும்படிக்கு என் பிதாக்கள் பழக்கின அந்த ஜாதிகளினுடைய எல்லா தேவர்களையும் எவன் தன் ஜனத்தை என் கைக்கு தப்புவிக்க பலனுள்ளவனாயிருந்தான். இப்போதும் எசேக்கியா உங்களை வஞ்சிக்கவும் சொல்ல பார்த்தீங்களா? எசேக்கியா உங்களை வஞ்சிக்கவும் இப்படி உங்களை போதிக்கவும் இடம் கொடுக்க வேண்டாம். அதெல்லாம் இடம் கொடுக்க வேண்டாம். இந்த வார்த்தையை நாம் படிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவதூறு வார்த்தை உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. உண்மையான தெய்வத்தை, அந்த உண்மையான ரட்சகரை அறிமுகப்படுத்தும் பொழுது உலகம் சொல்லுகிறது, போது நம்பாத, சொல்லுகிற காரியத்தை நம்பாத, அது ஒண்ணுமில்ல, அது மாயமாலமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நம்பாத என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த மனிதனுக்கு நீங்கள் அவனை நம்பவும் வேண்டாம். பாத்தீங்களா? நம்பாத, நம்பிக்கை வைக்காத, ஏமாற்றுகிற ஒரு கூட்டம், இயேசு இயேசு என்று சொல்லி ஏமாற்றுகிற ஒரு கூட்டம் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிற பல மனிதர்களை பார்க்கிறோம். பல மனிதர்கள் எழுதுகிற பார்க்கிறோம். ஆனால் இந்த சொல்லப்படுகிற அவர்கள் முடிவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் எந்த ஜாதியின் தேவனும் எந்த ராஜ்யத்தின் தேவனும் தன் ஜனத்தை என் கைக்கும் என் பிதாக்களின் கைக்கும் தப்புவிக்க கூடாதா இருந்ததே. உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிப்பது எப்படி என்றார் என்று சொல்லி, அவனுடைய ஊழியக்காரர் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாகவும் அவனுடைய தாசனாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாகவும் பின்னும் அதிகமாய் பேசினார்கள். ஊழியக்காரர்கள் அதிகமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அதிகமாய் பேசுகிறார்கள், அவதூறு வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்பக்கம் உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது, அவதூறு வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறது. பல மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருக்கிறது மனிதனுக்கு என்ன முடிவு என்று பார்க்க போகிறோம். வாசிங்க. தேசங்களினுடைய ஜாதிகளின் தேவர்கள் தங்கள் ஜனங்களை என் கைக்கு தப்புவிக்காதிருப்பது போல எசேக்கியா
கைக்கு தப்புவிப்பதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கவும் அவருக்கு விரோதமாக பேசவும் என் நிருபங்களை எழுதினேன். அவர்கள் அலங்கத்தின் மேல் இருக்கிற எருசலேமின் ஜனங்களை பயப்படுத்தி கலங்க பண்ணி தங்கள் நகரத்தை பிடிக்கும்படி அவர்களை பார்த்து யூத பாஷையிலே மகா சத்தமாய் கூப்பிட்டு மனுஷன் கையினால் செய்யப்பட்டதும் பூச்சக்கரத்து ஜனங்களால் தொழுது கொள்ளப்பட்டதுமா? போதும், நான் உருவாக்கின ஒன்றை நீ தொழுது கொள்ளும்படியாக, நான் உருவாக்கின ஒன்றை ஆராதிக்கும்படியாக மக்களை பயமுறுத்தி தன் பக்கமாக இழுக்கும்படியாக, இதுதான் உண்மையான தெய்வம் என்று தன் பக்கம் இழுக்கும்படியாக பலவிதமான தந்திரமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிற பல மனிதர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு வேகம் சொல்லுகிறது. தொடர்ந்து வாசிங்க. தேவர்களை குறித்து பேசுகிற பிரகாரமாக எருசலேமின் தேவனை குறித்து பேசினார்கள். இதன் நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோசியின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரமித்து வானத்தை நோக்கி அபாயமிட்டார்கள். Praise the Lord. நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. நாம் முழங்கால் படியிட்டால் போதும், தேவ சமுதிர கதறி அழுதால் போதும், விண்ணப்பம் ஜெபம் ஏறெடுத்தால் போதும், கர்த்தர் மகிமையான அற்புதமான காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இங்க அப்படிதான் தேவனுக்கு அபாயமிட்டார்கள். தேவனே என்று கதறி அழுதினார்கள், செபித்தார்கள், மன்றாடி போராடினார்கள். நடந்த ஒரு காரியத்தை தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவர் ஆசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினார். அப்படியே சனகெரியாப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினார். அவமானப்பட்டு போவார்கள். ஒருவரும் கிறிஸ்துவுக்கு எதிராக யாரெல்லாம் எதிர்கொண்டு வருகிறார்களோ, எதிர்கொண்டு பேசுகிறார்களோ, அவமானப்படுத்தபடியாய் நிந்தனை வார்த்தை பேசுகிறார்களோ, அவருக்கு நடக்கிற ஒரு காரியம், அவருக்கு சம்பவிக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினால் போதும். பேசுகிற வாய்களையும், குறை சொல்கிற வாய்களையும், அவமானப்படுத்துகிறவர்களையும் கர்த்தர் சந்தரிக்கும்படியாக ஒரு தூதனை அனுப்பினால் போதும். வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, நிந்திக்கிறார்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கைப்பிடித்து கொடுக்கும்போது, ஊழியம் செய்யும்போது நிந்திக்கிறார்களே, முழங்கால் முடிகட்டு. தேவன் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அற்புதமான காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எது குறித்து பயப்படாது. அதான் சொன்னாரு, ஊழல் இருக்கிறவர்கள் ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. தேவன் நம்மோடு இருக்கிறவர், மகா பெரியவர், சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களை செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? வழக்காடவில்லை, எதிர் பேசவில்லை. செய்த ஒரே ஒரு காரியம், தேவாதி தேவனை முழங்கால் படியிட்டு சத்தமிட்டு கதறி அழுதார்கள். ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். தொடர்ந்து வாசிப்போம். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவருடைய கர்ப்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். சொல்லப்பட பார்த்தீங்களா? என்ன சம்பவம் வைக்கப்பட்டதுங்களா? அவருடைய கர்ப்ப பிறப்பாகிய அத்தனை பேரையும் வெட்டி போட்டாங்க. தொடர்ந்து வாசிங்க. இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் ஆசீரியருடைய ராஜாவாகிய சனகெரியாவின் கைக்கும் மற்ற எல்லோருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். சுற்றுப்புறத்தை எல்லாரும் பார்க்கக்கூடிய கர்த்தர் இறங்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். எந்த இடத்துல அவமானப்பட்டு வரும்படியாக நித்தியோடு வந்தாலும் சரி, அவமானப்பட்டு வந்தாலும் சரி, ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. நம்முடைய வேண்டுதல் தேவ நோக்கி வேண்டிக்கும் பொழுது, கதறி அழும் பொழுது, யாரெல்லாம் எதிர்த்து நின்றார்களோ,
யாரெல்லாம் என்னென்ன காரியம் பேசினார்களோ என் தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அவர்கள் எல்லாரும் சஞ்சரிக்கும்படியாக ஒன்றும் இல்லாதபடி தேவன் நிர்மூலமாக்கி போட்டவர். யாரு பேசினாலும் ஒன்று குறித்து கவலைப்படாதீங்க. எது பேசினாலும் ஒன்று குறித்து கவலைப்படாதீங்க. ஜெபிப்போம், தேவனுக்கு மன்றாடுவோம். கர்த்தர் இறங்குவார், வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்வார், ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார், விடுதலை கொடுத்து கர்த்தர் கொடுப்பார். எந்த மனுஷனுக்கும் பயப்படாதபடி தேவன் ஒருவருக்கு பயந்து வாழும் என்று சொன்னார். என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஜெயமுள்ள வாழ்க்கை கர்த்தர் கொடுப்பார், வெற்றியுள்ள வாழ்க்கை கர்த்தர் கொடுப்பார். வேதத்தை நாம் தெளிவாக படித்தோம். ஆனால் தேவனோடு நம்ம இருக்க வேண்டும், கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். அந்த நாடு நம்மோடு இருக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை கர்த்தர் எல்லோரும் மீட்கும்படியாக, எல்லோருக்கும் பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் இந்த உலகத்தில் பிறந்தார். விடுவிக்கும்படியாக பயந்து போய் கொண்டிருக்கிற மனுஷனுக்கு பயந்து கொண்டிருக்கிற பலவிதமான காரியங்களில் பயந்து கொண்டிருக்கிற அந்த மனிதனுக்கு தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அதை சொல்லப்படுகிறது லூக்கா 2:10 நாம் வாசிக்கும் பொழுது, தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆக்கினைக்கு தப்பும்படியாக, தேவனுடைய கோபானுக்கு தப்பும்படியாக, தேவனை தூஷிக்காதபடி, தேவ ஜனங்களை தூஷிக்காதபடி, அவமானப்படுத்தபடியாக நினைக்கிற கூட்டமே, வேதம் சொல்லுகிறது, உன் பாவத்திலிருந்து நீ பயந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பயத்திலிருந்து உன்னை விடுவிக்கும்படியாக ரட்சகர் உன்னை தேடி வருகிறவர். இயேசு உன்னை தேடி வருகிறவர். இயேசு தேடி வந்து எல்லா பயத்திலிருந்து நீங்களாக்கி என் தேவன் விடுதலை கொடுக்க கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் எந்த ஒரு காரியத்தை குறித்து பயப்படக்கூடாது, அந்நிய தெய்வத்துக்கு பயப்படக்கூடாது, உலக மனிதனுக்கு பயப்படக்கூடாது. நாம் பயப்படுகிற ஒரே ஒரு தெய்வம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நாம் அவருக்கு பயந்து வாழ்ந்தால் போதும், அவர் நம்மோடு கூட இருந்தால் போதும், நாம் அவரோடு இருந்தால் போதும், எல்லாவற்றையும் வெற்றி உள்ள வாழ்க்கையை நாம் வாழ முடியும். வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக எதற்கெல்லாம் நீ பயந்து கொண்டிருக்கிறாய், எந்தெந்த காரியத்துக்கு பயந்து கொண்டிருக்கிறாய், அந்த பயத்திலிருந்து தேவன் விடுவிக்கும்படியாக கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். இருக்கிற இடத்துல இருந்து கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடி ஜெபம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு பயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இன்னைக்கு மனிதன் என பயமுறுத்தி கொண்டிருக்கிறான், இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு பயமுறுத்தி கொண்டிருக்கிறது, பயத்திலிருந்து என் விடுதலை கொடுக்கப்பார், எல்லாம் கேட்பப்பார். அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, இன்னைக்கு மனிதன் பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பயத்திலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. பலவிதமான பயத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு ரட்சிப்பு கொடுங்க ஆண்டவரே, ரட்சிப்பு கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்கப்பா. எத்தனை பேர் இன்னைக்கு பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் யார்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஒரு மனிதனை பார்த்து சொன்னீங்களே, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவரோடு எதிர்த்து நிற்க முடியாது, எந்த பயமும் உன்னை வாட்டப்படாது. என் தேவனுடைய விடுவிக்க வல்லமுள்ள தேவனாக, என் தேவனுடைய விடுவிக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். என்னை விடுவிக்கப்பான்னு உள்ளத்திலிருந்து கேளுங்க. ஒரு மரண பயம் உன்னை வாட்டிக் கொண்டிருக்கிறதா? வியாதி ஒன்று பயம் உன்னை வாட்டிக் கொண்டிருக்கிறதா? விடுதலை கொடுப்பார்,
நிச்சயமாய் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். கண்களை ஏறெடுத்து பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். எல்லாம் சேர்ந்து சொல்ல, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். எனது நங்கூர் இயேசு இருக்கிறார், எனது நங்கூர் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், 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 என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு பயத்திலிருந்து ஜனங்களை கர்த்தர் விடுதலை கொடுத்த கிருபைகளுக்காக நமக்கு கொடான கொடி நன்றி சொல்லி ஒரு நாமத்தை பயன்படுத்துகிறோம். இனி ஒருபோதும் எதற்கும் பயப்படாதபடி எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ராஜா நீ இருக்கிறீர் என்று விசுவாசத்தோடு கடந்து போக தேவன் கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த அவருடைய நேற்றைக்கும் நம்மோடு கூட சகல பரிசுத்தோடு கூட எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.